வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விழா. பாரத ரத்னா விருது இளையராஜாவுக்கு வழங்க வலியுறுத்திய முதல்வர் மு.க.ஸ்டாலின். இந்தியாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கும் அமெரிக்கா. G7 நாடுகளை வலியுறுத்திய அமெரிக்க நிர்வாகம். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். கிரிக்கெட் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இளையராஜாவுக்கு வழங்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இசை பயணத்தில் இளையராஜாவின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னைக்கிளி திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக இளையராஜா அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 8500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இவ்விழா மேடையில் முதல்வர் பேசிய போது இளையராஜா கலை தாய்க்கும் மட்டுமல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தம் என்றும் அவரது இசை நமது இதயங்களை ஆளத் தொடங்கி அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். சினிமாவில் சாதித்தது மட்டுமின்றி லண்டனில் சிம்போனி வாசித்து சிகரம் தொட்ட தமிழர் அவர் என கூறினார். இசைத்தாயின் தாலாட்டுடன் கூடிய அவரது பாடல்கள் காதல் உணர்வை போற்றுவதிலும் வலிகளுக்கு நிவாரணம் தருவதிலும் இணையற்றவை என தெரிவித்தார். எனவே சங்க தமிழுக்கு, சங்க தமிழ் இலக்கியங்களுக்கு இசை வடிவம் தந்து அதை ஆல்பங்களாக வெளியிட வேண்டும் என முதல்வர் இளையராஜாவிடம் கோரிக்கை வைத்தார். பின்னர் இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இளையராஜாவுக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தினார். இந்தியாவுக்கு எதிராக வரி விதிக்குமாறு G7 நாடுகளை அமெரிக்கா நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 25% அபராதம் உட்பட பொருட்களுக்கு 50% வரியை விதித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் இந்தியா, சீனாவிற்கு 100% வரி விதிக்குமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு சமீபத்தில் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் வளர்ந்த நாடுகளை கொண்ட கூட்டமைப்புக்கான G7 அமைப்பின் மந்திரி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பது குறித்து விவாதித்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அமெரிக்க நிதி மந்திரி ஸ்காட் பெசன்ட், வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜேமிஷன் கிரீர் ஆகியோர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தனர். எனவே G7 நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வரி இழப்பும் இந்தியாவுக்கு எதிரானதாகவே அமைந்துள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. 17வது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியின் 6வது நாளான இன்று துபாயில் நடக்கும் 6வது லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமின்றி எல்லா தரப்பினர் மத்தியிலும் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக கடைசியாக மோதிய 16 சர்வதேச போட்டிகளில் இதுவரை இந்தியாவின் ஆதிக்கமே மேலோங்கி நிற்கிறது. இதில் 13இல் இந்தியாவும் 3இல் பாகிஸ்தானும் வென்றுள்ளன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு வெதர்மேன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் வடசென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது என்றும் மத்திய சென்னையின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில்துறையினரின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று கோவையில் நடைபெற்ற தொழில்துறையினரின் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தனியார் ஹோட்டல் அரங்கில் தொழில்துறையினருடன் கலந்துரையாடல் நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் பம்பு செட், மின் மோட்டார் நிறுவனத்தினர், ஜவுளி நிறுவனத்தினர், விசைத்தறி உரிமையாளர்கள் உட்பட ஏராளமான தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கோரிக்கைகளை மனுவாக வழங்கினால் அதிமுக அரசு வந்தவுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்றும், தொழில்துறையினரின் வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்றும் தெரிவித்தார். நெமிலியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமினை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கைத்தறி மற்றும் துணிகள் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்குகள் மற்றும் சிகிச்சை பிரிவுகளை நேரடியாக பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகள் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் காந்தி வழங்கினார். இம்முகாமில் பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி சரவணன், ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் தீர்த்தலிங்கம், மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் எஜிசி பெருமாள், ரவீந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சரவணன், ராகேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிச்சி நகரில் நடைபெற்ற மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமினை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சிநகர் மடமகிழ் மன்றத்தில் புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை, பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் ஆகியவை இணைந்து மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமினை நடத்தியது. இம்முகாமை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் மகளிர்களுக்கு மார்பக மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் கண்டறிதல், மாதவிடாய் பிரச்சினைகள், அதிக வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, கருப்பையில் கட்டி, கர்ப்ப இறக்கம், குழந்தையின்மை மற்றும் குழந்தைகளுக்கான இதய நோய், பெருமூளைவாதம், இரத்த குறைவு, சிறுதலை வளர்ச்சியின்மை, நுரையீரல் பாதிப்பு, நீரிழிவு நோய், காய்ச்சல், வாத நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். இம்முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். முகாமில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே அனைத்து இடங்களிலும் அனுமதி அளிக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு சென்னை வந்த பாஜக மாநில நயினார் நாகேந்திரன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் விதித்த கட்டுப்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளின்றி சிறப்பு அனுமதி அளிக்கப்படுகிறது என்றும், நம்மை போன்றவர்களுக்கு பேருந்து கொடுப்பதற்கும் கொடி கட்டப்படுவதற்கும் கூட தடை விதிக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டிற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்படின்னா, ஆளுங்கட்சிக்காரங்க போனா, அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா அதற்கு தனியாக அனுமதி, சிறப்பு அனுமதி கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு. ஆனால் நமக்கெல்லாம் பேருந்து வந்துன்னாக்கி அதுக்கு தடை வைக்கிறாங்க. கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க, பேனர் அதிகமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதே இது காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ போயாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசு அவங்கள பற்றி ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யாராவது போட்டாச்சு உடனடியாக அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் போடுறாங்க. எங்களுடைய கட்சி சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் உடனே அவரை கைது பண்ணி கடலூர் சிலையை கொண்டு போகிறாங்க. இதுதான் இந்த அரசு. அதனால தான் அந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். கோவையில் நடைபெற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கான நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கோவையில் அதிமுக சார்பில் கிரிக்கெட் வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார். மன அழுத்தம் குறைவதற்கும் உடலை பேணி காப்பதற்கும் விளையாட்டு முக்கியம் என்றும், விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எதிர்க்கும் திறன் உள்ளவர்கள் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். இவ்விழாவில் SP வேலுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ரூபாய் 1,10,10,000 நன்கொடையாக வழங்கினார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தில் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ரூபாய் 1,10,10,000 நன்கொடையாக வழங்கினார். அதன் பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால், குக்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் தலைவர்கள் குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், விநாயகம், புருஷோத், மாடாஷ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் உத்தரவின் அடிப்படையில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி தலைமை தாங்கினார். மேலும் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர் அனைவரையும் வரவேற்று வரும் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முன்னெடுப்பில் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி கழக உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து பூத் வாரியாக 100 நபர்களை தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் என்றும், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்தவொரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் என்றும் பல்வேறு உறுதிமொழிகள் ஏற்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவத்திபுரம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஜோதி MLA நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை செய்யாறு டவுன் திருவத்திபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட சில வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செய்யாறு MLA ஜோதி அரசு நலத்திட்டங்கள் குறித்து பேசினார். அப்போது பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் மக்களிடம் மனுக்களை பெற்று உடனடியாக தீர்வு காண வழிவகை செய்கின்றது என்றுள்ளார். மேலும் அரசின் காப்பீடு திட்டம், மகளிர் உரிமை தொகை, பட்டா மாற்றம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெறவும் இந்த முகாம் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த முகாமினை பயன்படுத்தி மக்கள் பயன்பெற வேண்டும் என்றும், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 4.5 ஆண்டுகளில் செயல்படுத்தி மக்களுக்கான ஆட்சியாக எண்ணற்ற திட்டங்களை மெய்ப்பித்துள்ளார் என்றும் கூறினார். இதில் மருத்துவர் நந்தினி, வட்டாட்சியர் அசோக்குமார் உள்ளிட்டோரும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து பேசினர். வட்டாட்சியர், வருவாய்த்துறையினர், மருத்துவத்துறை, வட்டார வளர்ச்சித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முகாமில் மாவட்ட நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். திமுகவிற்கு திருப்புமுனையாக அமையும் என அமைச்சர் முத்துசாமி கரூரில் பேட்டியளித்துள்ளார். கரூர் அடுத்த கோடாங்கிப்பட்டியில் வருகின்ற 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சிக்காக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்க உள்ளார். இதற்காக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமையில் விழாவிற்கு மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி செந்தில் பாலாஜியுடன் விழா நடைபெறும் வளாகத்திற்கு வந்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அப்போது ஈரோடு மாவட்டத்திலிருந்து திமுகவினர் பெருமளவில் வந்து பங்கேற்பார்கள். எதிர்காலத்தில் ஈரோட்டில் இதேபோன்ற விழா நடத்த ஏதுவாக இருக்கும் என பார்வையிட வந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் 3 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ள சூழலில் இதற்காக அமைக்கப்படுகின்ற கட்டமைப்புகள் மிக பிரம்மாண்டமாகவும் பாதுகாப்பானதாகவும் தேவையான ஏற்பாடுகளுடன் சிறப்பாக இருக்கும் என்று கூறிய அவர், 1 லட்சம் பேர் வரை அமர்வதற்கு நாற்காலிகள் போடப்படும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை நடந்திராத அளவிற்கு முப்பெரும் விழா அமையும் என்பதில் ஐயமில்லை என தெரிவித்த அவர், திமுகவிற்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் MLAக்கள், கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுத்த கூட்டம் நாங்கள் நடத்தும்போது என்னென்னலாம் செய்யணும், இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பார்க்கணுங்கிறது 2வது நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு 2-3 நாளாக நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறது, ஏறத்தாழ 3 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தான் இங்கே வர இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கூட்டம் இங்கே வர இருக்கிறது என்பது எங்களுக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது. முதல்லையே 3 லட்சங்கிறப்போ அது இன்னும் கூட கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அதே போல் அவர்கள் திட்டமிட்டு முதல்ல 1 லட்சம் சேர் போடுவதற்கான ஏற்பாட்டை செய்திருப்பதாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்தார்கள்.
இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தோன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்க மாட்டிருக்கு. இருந்தாலும் 1 லட்சத்துக்கு உண்டான இடம் வசதி பெரிய அளவில் இருக்கிறது. மிகப்பெரிய கூட்டம் வரும். இதுவரை முப்பெரும் விழா நடந்தது அநேகமாக கரூரில் நடப்பது தான் மிகப்பெரிய முப்பெரும் விழாவாக அமையும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. கடலூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பெண்ணிடத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் 136 தனியார் நிறுவனங்கள் பங்கு பெற்ற முகாமில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 593 பேருக்கு தனியார் நிறுவனங்கள் சார்பில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன், வேலைவாய்ப்பு ஆணை பெற்றவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொண்டு புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திருவண்ணாமலை அடுத்த வந்தவாசியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், அகிலாண்டேஸ்வரி மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர். 105க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கு பெற்ற முகாமில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் நகர்மன்ற தலைவர் ஜலால், நகர செயலாளர் தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கினார். சென்னை பல்லாவரத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழா வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டார். இதில் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் என 5000 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன், இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், கோகுலம் குரூப் சேர்மேன் கோபாலன் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதையடுத்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாரம்பரியமும் நவீனத்துவமும் இணைந்து வாழும் நகரமாக சென்னை திகழ்கிறது என்றும் உலக தரத்திலான கல்வி நிறுவனங்கள் இந்திய முன்னேற்றத்திற்கு பங்காற்றியுள்ளது என கூறினார். தமிழ் கவிஞர் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டிய அவர், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என மாணவர்களிடையே அறிவுரை வழங்கினார். இந்தியாவின் சிறந்த நகரமான சென்னையில் இணைந்து இருப்பது பெருமையடைய செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷமா தெரியாது, சாருடைய மதர் வந்து இங்க 3 years PhD ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. அதான் கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு வாங்கினாங்க. 70 வயசுல டாக்டரேட் வாங்கினாங்க. கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம். எதுவுமே வேணாம். நம்ம பேர் வேல்ஸ்ல வந்து பட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்க பெரிய நிறுவனம், அவங்க கூட இப்ப சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க, இல்ல பயணிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல நான் பண்றோம். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனக்கு 2 அமைச்சர்கள் தொந்தரவு செய்வதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்றும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுவரை புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு பிரதமரை சந்தித்து புதுவை முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை வைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறையை தனியார் மயமாகும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தப்படும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உறுதியளித்தார். எதற்காக நீக்கப்பட்டார், அவர் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டா அல்லது அவர் மீது ஏதாவது விசாரணை இருக்கிறதா என்பது சம்பந்தமாக வெளியிலே ஒன்றும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர் நீக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆட்சியில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எனக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். ஒரு அமைச்சர் காரைக்காலில் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் புதுவையில் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஒரு என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை.
அவரே எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் மீது பொய் வழக்குகள் போடப்படுகின்றன. அவரை விட்டு பிரிந்து சென்ற, ஏற்கனவே விவாகரத்து பெற்ற கணவர் மூலமாக தொல்லை கொடுக்கப்படுகிறது என்று கூறுகிறார். இதை முதலமைச்சர் கண்டுகொள்வதில்லை. ஒரு மக்களுடைய பிரதிநிதி, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு பெண்மணி அதிகாரியிடம் சென்று முறையிடுகிறார். அந்த அதிகாரி உங்களுடைய சொத்துக்களை மற்றவர்களுக்கு எழுதி கொடுங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு அதிகாரி கூறுகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சாமி திருக்கோவிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக தலைமை செயலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவதும், பின்னர் சோதனைகளை தொடர்ந்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் என தெரிய வருவதும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களான பத்மநாப சாமி திருக்கோவில் மற்றும் பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவில்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும், ஊழியர்கள் மற்றும் பக்தர்களை உடனடியாக வெளியேறுமாறும் பத்மநாப சாமி ஆலயத்திற்கு மின்னஞ்சலில் மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் ஆலயங்களில் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து சில மாதங்களாக அரசு அலுவலர்கள், கோவில்களை மட்டுமே குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதால் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் கரம்பை மண் அள்ளும் விவசாயிகள் தெரிவித்துள்ள வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தென்காசியில் கரம்பை மண் அள்ளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் இலவசமாக அனுமதி சீட்டு வழங்கி வரும் நிலையில் வாசுதேவநல்லூர் வட்டார பகுதிகளில் உள்ள குளங்களின் விவசாய நிலங்களுக்கு தேவையான கரம்பை மண்ணை அந்த பகுதி விவசாயிகள் விளைநிலங்களுக்கு அள்ளி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த முக்கிய பிரமுகர்கள் வாகனங்களை நிறுத்தி முறையாக பணம் கட்டிய பின்பு இவற்றை அள்ளி செல்ல வேண்டும் என்று விவசாயிகளிடம் தெரிவித்தனர். தமிழகத்தில் கனிம வளங்கள் கடத்தல் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது விவசாய நிலங்களுக்கு கரம்பை இலவசமாக அள்ளி செல்வதற்கு கட்டணம் வசூலிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் செங்கல் சூழிகளுக்கு அள்ளி செல்லுகின்ற வாகனங்களும் பிரிக்கும் கட்டணங்களை தங்களிடமே செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ள வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வாசுதேவநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மனைவியை கத்தியால் கொலை செய்ய முயற்சித்த கணவர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சோலார் பகுதியை சேர்ந்த ஜெயசத்யாக என்பவருடன் திருமணமாகி வாழ்ந்து வந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக இருப்பதும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதும் வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக முருகேசன், ஜெயசத்யா ஆகிய இருவருக்கும் குடும்ப பிரச்சனை ஏற்படவே சமரசம் செய்வதற்காக ஈரோட்டிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அவர்களின் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஆத்திரமடைந்த முருகேசன் அருகே இருந்த கடையில் வைத்திருந்த கத்தரியை எடுத்து மனைவி ஜெயசத்யாவை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அந்த தாக்குதலில் ஜெயசத்யாவுக்கு கழுத்து, உதடு மற்றும் முதுகு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அறிந்து தகவல் அறிந்த கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய முருகேசனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்லாமியா ஆண்கள் கல்லூரியில் உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி நடைபெற்றது. வாணியம்பாடி இஸ்லாமியா ஆண்கள் கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட NCC மாணவர்களுக்கு உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி நடைபெற்றது. மாணவர்களின் சமூக பணி உணர்வையும் அவசர நிலைகளில் மக்கள் உயிரை காப்பாற்றும் திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் வாணியம்பாடி இஸ்லாமியா ஆண்கள் கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட NCC மாணவர்களுக்கு டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் பேசிக் லைஃப் சப்போர்ட், அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் களப்பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் நிட்டிரோஸ் தலைமை, எலும்பியல் நிபுணர் டாக்டர் டேவிட் விமல்குமார் மற்றும் டாக்டர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தனர். தீ விபத்து, எலும்பு முறிவு, விஷ மருந்து, எலக்ட்ரிக் ஷாக், பேரிடர் கால மீட்பு உள்ளிட்ட சூழ்நிலைகளில் எளிமையான முறையில் முதலுதவி செய்வதை நேரடியாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. டாக்டர் நெட்டிரோஸ் NCC மாணவர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படுவது சமூகத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும், காவல்துறை, தீயணைப்பு துறைக்கு அடுத்த உயிர் காப்பாற்றும் முதல் உதவியாளர்களாக இளைஞர்கள் உருவாக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியை மாணவர்கள், பேராசிரியர்கள், கல்லூரி பணியாளர்கள் என அனைவரும் உற்சாகமாக பங்கேற்று பாராட்டினர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விழா
பாரத ரத்னா விருது இளையராஜாவுக்கு வழங்க வலியுறுத்திய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கும் அமெரிக்கா. G7 நாடுகளை வலியுறுத்திய அமெரிக்க நிர்வாகம். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். கிரிக்கெட் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.